10th மேக்ஸ் 10th மேக்ஸ்ல சாப்டர் 1ல உள்ள ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்து என்ன அப்படின்னா போத் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் சம் வந்து பார்க்குறோம். ஓகேவா? சரி, அப்போ என்ன அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி சம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா டீட்டெயில்டா வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சம்ஸுக்கு வந்து சொல்யூஷன் பார்க்குறோம். ஓகேவா? இந்த மாதிரி ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் வந்து பார்க்கறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி சாப்டர் 1ல உள்ள சம்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா 5 மார்க்ஸை என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி குயிக்கா வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த 5 மார்க்ஸ் பார்க்கறதுனால நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸாம்ஸ்ல வந்து நீங்க அதிக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? சரி, நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலோட நேம் என்ன அப்படின்னா மார்க் ஸ்கோரர் 100. நம்ம சேனல்ல வந்து 10th வந்து சப்ஜெக்ட் வைஸா என்ன பண்றோம் அப்படின்னா பிளேலிஸ்ட் வந்து அப்லோட் பண்றோம். ஸோ இது வரைக்கும் வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நீங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணலாம் அப்படின்னா உங்க அதாவது 10th சப்ஜெக்ட் வைஸா உள்ள பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்க 10th வந்து நீங்க என்ன உங்களோட ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணி பாத்தீங்க. தமிழ்ல எல்லாம் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா விரிவானம், அதாவது துணைப்பாடம் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 இயர்க்குமே வந்து நம்ம வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ரிவிஷன் மோட்ல நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கல அப்படின்னா மறக்காம என்ன செய்யுங்க அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்க. ரிவிஷன் மோட்ல இருக்கிறதுனால உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம வந்து உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸா போட்டுக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. தமிழுக்கு மட்டும்தான் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டா இங்கிலீஷ்க்குமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஷார்ட்ஸா வந்து பேராகிராஃப் வந்து போட்டிருக்கோம். ஸோ ரிவிஷன் மோட்ல வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5 மார்க்ஸை வந்து நம்ம ஷார்ட்ஸா ரிவிஷன் பர்பஸ்க்கு போட்டிருக்கோம். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நீங்க இந்த ரிவிஷன் பேசிஸ் அட்டன் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இது வரைக்கும் நான் செக் பண்ணதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்க சேனல் இருக்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னா நீங்க மறக்காம ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட்ஸ்மே வந்து 10th நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதாவது என்ன அப்படின்னா அதாவது ஹிஸ்டரி ஜியாகிரபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ்ல என்ன போட்டிருக்கோம்னா ஒன் வேர்ட்ஸை வந்து எப்படி வந்து ஈஸியா ரிவிஷன் பண்ணலாங்கிறத ஷார்ட்ஸா போட்டிருக்கோம். அதாவது நீங்க ஒரு ஷார்ட்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னா அப்படின்னா ஒரு ஒரு லெசனோட ஒன் வேர்ட்ஸ் வந்து ஈஸியா குயிக்கா வந்து நீங்க படிச்சிடலாம். போத் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒன் வேர்ட்ஸ் வந்து வித் ஆன்சர் அண்ட் வித்தவுட் ஆன்சர் இருக்கு. வித் ஆன்சர் ஒன் வேர்ட்ஸ் வித் ஆன்சர் என்ன ரீசனுக்காக அப்படின்னா நீங்க வந்து ஸ்டடி பர்பஸ்க்கு நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். வித்தவுட் அதாவது ஒன் வேர்ட்ஸ் வந்து வித்தவுட் ஆன்சர் இருக்கும். ஸோ எதுக்கு அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்களே வந்து உங்களுக்கு செல்ஃப் டெஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறக்காம நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒன் வேர்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 16 லெசனுக்கு நம்ம கவர் பண்ணி நம்ம என்னவா போட்டிருக்கோம் ஷார்ட்ஸா போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க்ஸ்ல ஈஸியா வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மார்க்ஸ் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியா ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபிக்குமே 5 மார்க்ஸ் வந்து இந்த மாதிரி ரிவிஷன் பேசிஸ்ல போட்டிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. எத்தனை பேர் நான் செக் பண்ணி அதுலதான் வந்து நான் ஷார்ட்ஸ்ல தான் வந்து நம்ம சேனல்ல உள்ள ஷார்ட்ஸ்ல தான் நான் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனாலும் அவங்களும் உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்ப என்ன அப்படின்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி பிளேலிஸ்டுமே சப்ஜெக்ட் வைஸா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி சோஷியல் சயின்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாங் வீடியோக்கு போட்டிருக்கோம். ஸோ லாங் வீடியோல என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம சேனல்ல உள்ள ஈச் அண்ட் எவ்ரி லாங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷார்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதே மாதிரி என்ன அப்படின்னா நம்ம சேனல்ல உள்ள ஈச் அண்ட் எவ்ரி லாங் வீடியோவுமே உங்களுக்கு என்ன அப்படின்னா பிடிஎஃப் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வச்சிருப்போம். ஸோ மறக்காம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சோஷியல் சயின்ஸ்க்கே நம்ம சேனல்ல 2 பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்லையுமே விரிவானம் அதாவது துணைப்பாடம்னு நீங்க இது வரைக்கும் வந்து படிச்சிருப்பீங்க. 10th என்ன இருக்கு விரிவானம்னு சொல்லிட்டு வேற வேர்ட்ஸ்ல இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா அதெல்லாம் வந்து ரிவிஷன் பேசிஸ்ல இருக்கு. இன்கேஸ் செக் பண்ணலைன்னா செக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்லயும் நீங்க செக் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் செக் பண்ணல அப்படின்னா நீங்க போய் ஃபர்தரா செக் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரியா 10th நம்ம மேத்ஸ்க்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் சாப்டர் வைஸா ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் பாக்குறோம். ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 16 வீடியோஸ் போட்டிருக்கோம். இல்ல நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பிளேலிஸ்ட்டை வந்து நான் பாக்குறேன் அப்படின்னா நம்ம சேனல்ல போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்போ இந்த சாப்டர் 1ல உள்ள ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் பிளேலிஸ்ட்டை நீங்க ஃபுல் எல்லா வீடியோவும் வந்து நீங்க பார்த்து உங்க சம்ஸை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேத்ஸ்ல எந்த சம்முமே வந்து என்ன ஆகாது ஆன்சர் வராம வந்து பாதியிலே நிக்காது. அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி இதுமே எப்படி செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் சம் வந்து பார்க்க போறோம். ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ்
1.4ல உள்ள தேர்ட் சம் பார்க்க போறோம். ஓகேவா? சரி. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சம்ம எடுத்தோடனே என்ன செய்வோம் அப்படின்னா கிவன் டேட்டா என்னன்னு பார்ப்போம். அப்போ இந்த வீடியோல என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.4ல உள்ள தேர்ட் சம் ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ். ஓகே. தேர்ட் சம்ல என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ஃபங்க்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டர் பேரை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி பிரேசிஸ் போட்டு எழுதியிருக்காங்க. ஸோ எத்தனை ஆர்டர் பேர்? ஆல்மோஸ்ட் வந்து 5 ஆர்டர் பேர்ஸ் இருக்கு. சரியா? ஓகே. இப்போ என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கிவன் டேட்டாவை ரீட் பண்ணியாச்சு. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 5 ஆர்டர் பேர்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி வந்து பிரேசிஸ் போட்டு எழுதியிருக்காங்க. ஓகே. இது மூலமா என்ன ரெப்ரசன்ட் பண்ண கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 சப்டிவிஷன் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ரெப்ரசன்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா ஆரோ டயக்ராம்ல இந்த கொடுத்திருக்க கிவன் டேட்டால உள்ள என்ன செய்யணும், இந்த ஆர்டர் பேர்ஸ் வந்து ஆரோ டயக்ராம்ல ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே. ஆரோ டயக்ராம்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஒரு சம் கொடுத்தோன்னே என்ன செய்யணும் அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே என்ன அப்படின்னா கிவன் டேட்டாவை இந்த மாதிரி வந்து லிஸ்ட் பண்ணி எழுதணும். அப்பதான் என்ன அப்படின்னா நீங்க வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்க பேப்பரை வந்து கரெக்ட் பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா கிவன் டேட்டாவை எழுதியாச்சு. சரியா? அப்ப என்ன கொடுத்திருந்தாங்க, கிவன் டேட்டால ஒரு செட் ஆஃப் 5 ஆர்டர் பேர்ஸ் வந்து எஃப்னு நேம் பண்ணி ஃபங்க்ஷன் எஃப்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன செஞ்சாச்சு, நம்ம அதை ஃபுல்லா கிவன் டேட்டாவை எழுதியாச்சு. ஓகே. இப்போ இந்த கொடுத்துருக்க கிவன் டேட்டால இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் ஸ்டெப்பா எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டால 1,2ன்னு கொடுத்துருக்காங்க. சரி. 1,2ன்னு என்ன மீனிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எதோட வேல்யூ அப்படின்னா எக்ஸ். சரியா? அதே மாதிரி செகண்ட் வேல்யூ வந்து என்ன அப்படின்னா ஒய்யோடது. ஸோ அப்ப எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து 2. ஓகேவா? அப்ப கிவன் டேட்டாவை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து எழுதிக்கோன்னு பாருங்க. அதே மாதிரி செகண்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க 2,2. ஸோ அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ, அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்பயுமே எக்ஸோடது நீங்க வந்து கிராஃப்ல பண்ணிருப்பீங்க. சரியா? அதைத்தான் வந்து நம்ம கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை இந்த மாதிரி ரைட் டவுன் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸ், செகண்ட் வேல்யூ ஒய். அப்போ என்ன இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு 3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3. அதே மாதிரி ஒய்க்கு என்ன இருக்கு, ஒய் ஈக்குவல் டு 2. ஸோ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க 4,3. அப்போ எக்ஸோடது என்னது 4. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க 3. ஸோ ஒய் ஈக்குவல் டு 3. சரி. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆர்டர் பேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5,4. 5,4னா ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது எக்ஸ் ஈக்குவல் டு 5. சரியா? எழுதியாச்சு. செகண்ட் 4. அப்போ ஒய் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லி எழுதியாச்சு. சரி. அப்ப என்ன செஞ்சாச்சு, கிவன் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஸ்டெப் எழுதியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்யணும், நம்ம கிவன் டேட்டால என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க, ஆரோ டயக்ராமா கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே. அப்ப கிவன் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஸ்டெப் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆரோ டயக்ராம்ல ரெப்ரசன்ட் பண்ண போறோம். அது எப்படி ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஆரோ டயக்ராம்ங்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ என்ன பண்ணிருக்காங்க, இந்த கொடுத்துருக்க டேட்டா வந்து இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னா அதாவது நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிருந்தோம், எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூன்னு சொல்லிட்டு கிவன் டேட்டாவை எழுதி ஒரு ஸ்டெப் எழுதிருந்தோம். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸோடதெல்லாம் வந்து ஒரு சைடு வந்து நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ எழுதியாச்சு. சரி. சரி. ஒய்க்கு என்ன இருக்கு, ஒய்யோட வேல்யூஸ்லாம் என்ன இருக்கோ அதை வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு போட்டு எழுதிக்கோங்க. சரியா? அப்போ என்ன பண்ணிருக்கோம் புரியுதா, இந்த என்னது நம்ம டிஸ்பிளேல காமிக்கிறேன் பாருங்க. இந்த லைனை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை எழுத போறோம். ஆர்டர் பேர்ல என்னென்ன வேல்யூஸ்லாம் வந்துச்சு, எக்ஸோட வேல்யூ வந்துச்சு, அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ வந்துச்சு. ஓகே. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டையுமே செப்பரேட்டா எழுதணும். என்ன செப்பரேட்டா எழுதணும் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ என்ன செய்யணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும், ஒய் வேல்யூ என்ன செய்யணும் ரைட் ஹேண்ட் சைடு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஓகே. அப்ப என்ன செஞ்சாச்சு, நம்ம டயக்ராம் பார்த்து எழுதியாச்சு. அப்ப எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் வரும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கா, எக்ஸ் ஈக்குவல் டு 1 வரும். 1, 2, 3, 4, 5. அப்போ 1ல இருந்து 5 இருக்கு. ஸோ எழுதியிருக்கோம். எக்ஸுக்கு என்ன எழுதிருக்கோம் 1, 2, 3, 4, 5. அப்ப எப்படி எழுதணும்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுதா? அப்ப என்ன செஞ்சாச்சு, எக்ஸோட வேல்யூ ஃபுல்லா எழுதியாச்சு. சரி. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒய்யோட வேல்யூஸ்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். சரியா? அதாவது எப்படின்னா வெர்டிக்கல் ஃபார்ம்ல வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். அப்போ ஒய்க்கு என்ன இருக்கு 2, 2, 2, 3,
4. டிஸ்பிளே பாக்குறீங்களா? அப்ப என்ன இருக்கு? 2 வந்து 3 டைம்ஸ் இருக்கு. அப்ப 3 டைம் இருந்தா 1 டைம் தான் வரும். அப்ப என்னது? 2, 3, 4 தான் இருக்கு. சோ என்ன செஞ்சாச்சு அப்படின்னா 2, 3, 4 வந்து என்ன செஞ்சாச்சு? லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரி வெர்டிகல் ஃபார்ம்ல எழுதியாச்சு. சரி, இது எப்படி ஆரோ டயகிராம்ல நம்ம போட போறோம் அப்படின்னா, அப்போ ஆரோ டயகிராம்னா யூசுவலா என்ன? ஒரு டயகிராம் வந்து எதெல்லாம் வந்து ரிலேட் ஆகுதோ அதைத்தான் வந்து டயகிராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல போட்டிருப்போம். சரி, அதை எப்படி போடுறது அப்படின்னா, கொடுத்திருக்க கிவன் டேட்டால என்ன கொடுத்திருந்தாங்க? ஆர்டர் பேர் வந்து கொடுத்திருந்தாங்களா? கொடுத்திருக்காங்களா? 1, 2ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 1 இருந்தா ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 2 தான் இருக்கும். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதியிருந்தோமா? இந்த இருக்கா? இது கிவன் டேட்டாவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிஸ்பிளேல பாக்குறீங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் இது என்னது? கிவன் டேட்டா. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஒரு ஸ்டெப் எழுதணுமா? என்னன்னு எழுதிருக்கோம்? எக்ஸோட வேல்யூ 1 இருந்தா ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 2. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா x1ல இருந்து y2க்கு ஒரு லைன் போட்டுறணும். சோ லைன் வந்து என்ன செஞ்சாச்சு? போட்டாச்சு. சரி, போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரோ வந்து மஸ்ட் போடணும். ஏன் அப்படின்னா இதோட நேமே என்ன? ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராம்ல ஆரோ இல்லாம போடாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்ஸ்ல வந்து ஸ்பீடா செய்வோம். அப்போ 5 மார்க்லாம் அவங்க செய்யும் போது எவ்வளவு ஸ்பீடா செய்வோம்னு உங்களுக்கே தெரியும். அந்த நேரத்துல என்ன பண்ணிடுவோம்னா நம்மளுக்கே தெரியாம ஆரோவை மிஸ் பண்ணிடுவோம். இதோட நேமே ஆரோ டயக்ராம். அப்ப நீங்க இவ்வளவு தூரம் பண்ணிட்டு அந்த ஆரோ போடலைன்னா மார்க் போடுவாங்களா? கண்டிப்பா வந்து மார்க் வந்து போட மாட்டாங்க. சோ என்ன செய்யுங்க? ஆரோ டயக்ராம்ல மஸ்ட் அந்த ஆரோவை போட்டுருங்க. ஓகே, அப்ப என்ன பார்த்திருக்கோம்? x1 இருந்தா ஒய்யோட வேல்யூ என்ன? 2ன்னு பார்த்தாச்சு. சரி, நெக்ஸ்ட் என்ன? கிவன் டேட்டால கொடுத்திருக்க ஆர்டர் பாரு நம்ம எப்படி எழுதி வச்சிருக்கோம்? x equal to 2, y equal to 2ன்னு எழுதி வச்சிருக்கோம். அப்ப எக்ஸோட வேல்யூ 2 இருந்தா ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 2 தான் இருக்கும். சோ என்ன செஞ்சாச்சு? y எக்ஸோட 2ல இருந்து ஒய்க்கு வந்து 2ன்னு சொல்லி போட்டாச்சு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கோம்? அப்ப இது 2 ஆர்டர் பேர் முடிச்சிருக்கோம். இப்ப தேர்ட் ஆர்டர் பேர் என்ன அப்படின்னா 3, 2. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸ் வந்து 3 இருந்துச்சு அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 2 தான் இருக்கும். சோ என்ன செஞ்சாச்சு? எக்ஸ் வந்து 3 இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ என்னது? 2. சோ தேர்ட் இது எழுதியாச்சு. அடுத்து ஃபோர்த் ஒன்னு என்ன இருக்கு அப்படின்னா 4, 3. அப்ப என்ன எழுதியிருந்தோம் நம்ம? எக்ஸ் வந்து 4 வேல்யூவா இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 3 தான் இருக்கும். சோ எக்ஸ் வந்து 4 இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ எங்க இருக்கு? 3க்கு போயிருக்கு. அதே மாதிரி என்ன செய்யணும்? ஆரோவை மறக்காம போட்டுறணும். அப்பப்ப போடுறத போட்டுறணும். சரியா? லாஸ்ட்ல போடுவோம்னு நினைச்சோம்னா என்ன செஞ்சிருவோம்? நம்ம செய்யற அவசரத்துல டக்குன்னு நம்ம தெரியாமயே என்ன செஞ்சிருவோம்? மிஸ் பண்ணிடுவோம். சோ மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு லைன் போட்ட உடனே என்ன செஞ்சிருங்க? அந்த ஆரோவை நீங்க மென்ஷன் பண்ணிருங்க. ஓகேவா? அப்போ 4, 3ன்னு சொல்லி போட்டாச்சு. சரி, இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா 5, 4 லாஸ்ட் ஆர்டர். அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து 5 இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ என்ன? 4. சோ என்ன செஞ்சாச்சு? எக்ஸோட வேல்யூ 5. அது வந்து எதுக்கு போட்டுக்கோம்? ஒய்யோட வேல்யூ 4. சோ போட்டுட்டு என்ன செய்யணும்? மறக்காம ஆரோ போட்டாச்சு. ஓகே, அப்ப என்ன செஞ்சிருக்கோம் இவ்வளவு நேரம் அப்படின்னா கொடுத்திருக்க கிவன் டேட்டால ரெப்ரசென்ட் பண்ண சொன்ன ஆரோ டயக்ராம் என்ன செஞ்சாச்சு? முடிச்சாச்சு. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் என்ன இருக்கு அப்படின்னா டேபிள் ஃபார்ம் இருக்கு. டேபிள் ஃபார்ம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸி தான். நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நம்ம 9th வரைக்கும் என்ன செஞ்சிருப்போம்னா கிராஃப் செஞ்சிருப்போமா? எப்பயுமே கிராஃப்னா நம்மளுக்கு என்ன ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து மைண்ட் செட் ஆயிருக்கும். ஸோ அதே தான் இங்க டேபிள் ஃபார்ம்ல நீங்க பார்க்க போறீங்க. சரி, எப்படி போடுறது அப்படின்னா அதே கொடுத்துருக்க கிவன் டேட்டா தான். கிவன் டேட்டா என்ன கொடுத்துருந்தாங்க? அதாவது நம்ம சம்ல பார்த்தோமா? ஒரு 5 செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் இருந்துச்சா? அதே தான் திரும்ப டேபிள் ஃபார்ம்க்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ டேபிள் ஃபார்ம்ல ஹெட்டிங் போட்டு இந்த மாதிரி உங்களோட என்ன சொல்றது? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன அப்படின்னா போய் ஒவ்வொரு தடவையும் போய் சம்ம பார்க்கணுங்கிற ஒரு இது இருக்காது, நீடு இருக்காது. ஸோ என்னன்னா இந்த மாதிரி சைட்ல கிவன் டேட்டாவை எழுதிக்கிட்டீங்கன்னாலும் இதுல இருந்து நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? டேபிள் ஃபார்ம் போட்ட போறீங்க. அல்லது ஒவ்வொரு டைமும் நீங்க என்ன செய்யணும்? கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா எடுத்து எடுத்து பார்த்து போட்டுட்டே இருக்கணும். இதுனா உங்களுக்கு கன்வீனியன்ட்டாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க கிவன் டேட்டாவை. சரி, கிவன் டேட்டாவை எழுதியாச்சு. இது எப்படி டேபிள் ஃபார்ம் போடுறது அப்படின்னா ஒரு டேபிள் ஃபார்மோட ஃபர்ஸ்ட் ரோ என்னவா தான் இருக்கணும்னா எக்ஸா தான் இருக்கணும். ஸோ எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இப்ப கிவன் டேட்டால என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்திருந்தாங்களா? அதை நம்ம எக்ஸுக்கு ரெப்ரசென்ட் பண்றதுனால என்னன்னு எழுத போறோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அப்போ என்ன செஞ்சாச்சு? இந்த ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் இது எப்பவுமே என்ன பண்ணும்? எக்ஸ். இப்போ இது ஃபங்க்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கோமோ, சோ என்ன செய்ய போறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ்னு போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிச்சு. சரி, அப்ப மித்த காலத்துல எல்லாம் என்ன ஃபில் பண்றது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அப்போ யூஸ்வலா நம்ம என்ன செய்வோம்? என்ன என்ன ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்?
ஒரு ஒரு ஆர்டர் பேரன், அதாவது ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுல என்ன எழுதணும் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் எழுத போறோம். நம்ம டேபிள்ல என்ன போட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கா, டிஸ்பிளேல பாக்குறீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து எதை மீன் பண்ணுது, எக்ஸ். ஸோ அப்ப எக்ஸுக்கு என்னன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி எழுதணுமா, எழுதிருக்கோமா, எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2, x equal to 2, x equal to 3, x equal to 4, x equal to 5. ஸோ 1 to 5 இருக்கு. ஸோ என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் ரோல அந்த ஃபர்ஸ்ட் 5வும் எழுதியாச்சு. 1ல இருந்து 5 வரைக்கும் தான் இருந்துச்சு. அதான் கிவன் டேட்டாலையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ 1ல இருந்து 5 வரைக்கும் எழுதியாச்சு. அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ்ல என்ன எழுதணும், எக்ஸ் தான் கிவன் டேட்டால கொடுத்தது எழுதியாச்சு. அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ்ல என்ன எழுதணும் அப்படின்னா செகண்ட் வேல்யூஸ் இருக்கா, அதாவது ஃபர்ஸ்ட் இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, எக்ஸ். அதாவது நீங்க கிராஃப்ல போட்ட மாதிரி என்ன செய்யணும், எக்ஸ் கமா ஒய். சரியா, அப்ப என்ன செய்யுது, ஒரு கொடுத்துருக்க கிவன் டேட்டால உள்ள பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா இதைத்தான் வந்து அதாவது பேட்டர்னா வருது. இந்த பேட்டர்ன்ல தான் வருது, எக்ஸ் கமா ஒய்ங்கிற பேட்டர்ன்ல தான் வருது. ஸோ இப்போ நம்ம இவ்வளவு நேரம் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் எடுத்து எழுதணும். ஏன் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லாம் எதோட எலிமெண்ட் அப்படின்னா அது எக்ஸோட எலிமெண்ட். ஸோ என்ன செஞ்சாச்சு, ஃபர்ஸ்ட் உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஃபர்ஸ்ட் ரோல நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அப்ப செகண்ட் ரோல என்ன ஃபில் பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஒய். அப்போ ஒய்ல என்ன வேல்யூ இருக்கு, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் நம்மளுக்கு தெரியும். அப்போ ஒய்ல என்ன வேல்யூ, அதாவது ஒவ்வொரு ஆர்டர் பேர்ல உள்ள செகண்ட் எலிமெண்ட்டை எடுத்து எழுதணும். ஓகே, செகண்ட் ஒன் என்ன இருக்கு, அப்போ என்ன செய்யணும், ஒன்னோட சேர்த்து என்ன இருக்கு, 2. அதாவது ஒன்னோட எது பேரா இருக்கு, 2. ஸோ என்ன எழுதிருக்கோம், 2ன்னு எழுதியாச்சு. அடுத்து 2வோட என்ன பேரா இருக்கு அப்படின்னா 2. ஸோ அதுவும் எழுதியாச்சு. 3யோட என்ன பேரா இருக்கு அப்படின்னா 2. ஸோ எழுதியாச்சு. 4ஓட என்ன பேரா இருக்கு, 3. ஸோ எழுதியாச்சு. 5ஓட 4 பேரா இருக்கு. ஸோ எழுதியாச்சு. அப்போ நம்ம என்ன பண்றோம் புரியுதா, கிவன் டேட்டால இருந்து அழகா இந்த மாதிரி ஒரு டேபர் காலம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து இந்த ஸ்டெப் மார்க் வந்து அப்படியே ஈஸியா கிடைச்சிடும். ஓகே, இப்போ என்ன செஞ்சாச்சு, செகண்ட் ரோ மெத்தட் பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் அப்போ டேபிள் ஃபார்ம் வந்து பார்த்தாச்சு. தேர்ட் ரோ மெத்தட், சாரி, தேர்ட் சப்டிவிஷன் என்ன இருக்கு அப்படின்னா கிராஃப் இருக்கு. ஓகே, கிராஃப் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று கிராஃப் தான். சரி, அப்ப என்ன அப்படின்னா கிராஃப்ல வந்து இந்த கொடுத்துருக்க ஆர்டர் பேரை வந்து பிளாட் பண்ண போறோம். ஓகே, இந்த ஆர்டர் பேர் எங்க கொடுத்திருந்தாங்க ஞாபகம் இருக்கா, நம்மளுக்கு சம்லே கிவன் டேட்டால எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஓகேவா, சரியா, கண்டினியூட்டியா புரியுதா. அப்ப இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இப்ப எஃப்னு கொடுத்துருக்காங்களா, அதைத்தான் எடுத்து என்ன செய்யறோம், நம்ம பிளாட் பண்ண போறோம் கிராஃப்ல. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. என்ன ரீசனுக்காக அப்படின்னா அப்பதான் வந்து நம்மளுக்கு கிராஃப் பிளாட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, ஒரு கிராஃப்னு எடுத்துட்டா அதுல என்ன, அதாவது என்ன ஆக்சஸ் இருக்கும், என்ன பிளேன் இருக்கும் அப்படி தெரியுமா, எக்ஸுங்கிற பிளேனும் ஒய்ங்கிற பிளேனும் இருக்கும். சரி, ஓகே, அது எப்படி வந்து நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்வலா என்ன வரும், ஒரு ஒரு கிராஃபோட ஹரிசாண்டல் ஃபார்ம் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் டேஷா தான் இருக்கும். ஓகேவா, அப்போ ஹரிசாண்டல் ஃபார்ம் என்ன இருக்கும், எக்ஸ் இருக்கும். அதே இன்னொரு அதர் எண்ட் வந்து என்ன இருக்கும், எக்ஸ் டேஷ் இருக்கும். சரி, அப்போ வெர்டிக்கல் ஃபார்ம் என்ன இருக்கும், ஒய் அண்ட் ஒய் டேஷ். சரியா, ஒரு எண்டு வந்து என்னவா இருக்கும் ஒய், அனதர் எண்ட் என்னவா இருக்கும் ஒய் டேஷ்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, அப்ப எக்ஸ் பிளேன் என்ன ஒய் பிளேன் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா கிவன் டேட்டா கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே பிளாட் பண்ணணும். எப்படி பிளாட் பண்றது, 1,2ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, நம்மளோட பேட்டர்ன் என்ன, கிராஃபோட பேட்டர்ன் என்ன அப்படின்னா எக்ஸ் கமா ஒய். ஓகேவா, அப்போ அதை எதை மீன் பண்ணுது, எக்ஸ் கமா ஒய்ங்கிறத என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் பேர்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எக்ஸோட எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் ஒய்யோட எலிமெண்ட். ஸோ அதை வச்சு என்ன செய்ய போறோம், இப்போ கிராஃப்ல பாயிண்ட்ஸை பிளாட் பண்ண போறோம். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கு, 1,2. அப்போ என்ன பேட்டர்னு தெரியுதா, எக்ஸ் கமா ஒய். அப்போ எக்ஸ்ல வந்து எக்ஸ் ஆக்சஸ்ல வந்து 1 பார்த்தோம், ஒய் ஆக்சஸ்ல என்ன பார்க்கணும், 2. ஓகேவா, அப்போ எக்ஸ் வந்து இதை வந்து இந்த ஹரிசாண்டல் ஃபார்ம் என்னது எக்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். ஸோ என்ன செய்ய போறோம் அப்படின்னா எக்ஸ்ல வந்து 1 பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ல என்ன பார்ப்பீங்க, 2. ஸோ பிளாட் பண்ணி டாட் வச்சு 1,2 யூஸ்வலா கிராஃப்ல எழுதுவோமா, எழுதியாச்சு. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, 2,2. சரியா, 2,2 அப்படின்னா எக்ஸ்ல என்ன வேல்யூ பார்க்கணும், அதாவது எக்ஸ்ல என்ன வேல்யூ பார்க்கணும்ப்பா, அதாவது 2ன்னு பார்க்கணும். சரி, அப்போ ஒய்ல என்ன வேல்யூ பார்க்கணும், 2. ஸோ எக்ஸ் ஆக்சஸ்ல 2, அதே மாதிரி ஒய்ல வந்து 2. ஸோ எப்படி பாயிண்ட் வருதுன்னு தெரியுதா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 3,2. அப்போ என்னாச்சு, எக்ஸ் ஆக்சஸ்ல எக்ஸ், இந்த பேட்டர்ன் தெரியுதா, அந்த பேட்டர்னை மறந்துடாங்க, எக்ஸ் கமா 2. ஸோ அப்போ எக்ஸ்ல இருந்து என்ன பார்க்கணும், 3,
ஒய்ல வந்து 2. ஸோ பிளாட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 4,3 இருக்கு. 4,3னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 4ன்னு பார்க்கணும், ஒய் ஆக்சிஸ்ல என்ன பார்க்கணும்? 3ன்னு பார்க்கணும். ஸோ என்ன செஞ்சாச்சு? போட்டு பிளாட் பண்ணியாச்சு. 4,3ன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாச்சு? பிளாட் பண்ணியாச்சு. ஓகேவா? 4,3. ஓகேவா? எக்ஸ்ல என்ன பார்த்தோம்? 4. ஒய்ல என்ன பார்த்தோம்? வேல்யூ 3. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன இருக்கு? 5,4. அப்ப எக்ஸ்ல என்ன வேல்யூ பார்க்கணும்? 5. ஓகேவா? எக்ஸ்ல வந்து 5. அப்புறம் ஒய்ல என்ன பார்க்கணும்? 4ன்னு பார்க்கணும். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ்ல 4, ஒய் ஆக்சிஸ்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல 5ன்னு பார்த்துட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டா என்ன பார்த்தோம்? ஒய் ஆக்சிஸ்ல 4ன்னு பார்த்து என்ன செஞ்சாச்சு? பிளாட் பண்ணியாச்சு. ஓகே, நம்மளுக்கு பிளாட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா கிராஃப் வந்து டோட்டலா கிடைச்சிருக்கா? எப்படி வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கு பாத்தீங்களா? இந்த இதுக்கு ஆக்சுவலா எவ்வளவு மார்க்னு பாத்தீங்களா? 5 மார்க். ஸோ என்ன பண்ணலாம்? அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சுன்னா டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு டைம் வந்து ரொம்ப கன்சூமிங்கா எடுக்காது, அதிக டைம் எடுக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா தேர்ட் சப்டிவிஷன் கிராஃப் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்ப கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் போட்டு பிளாட் பண்ணி எழுதியாச்சு. சரி, இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான அப்போ இந்த இந்த என்டையர் வீடியோல என்ன பார்த்தோம் நம்ம அப்படின்னா எக்ஸசைஸ் 1.4 லெவல்ல தேர்ட் சம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீட்டெயில நம்ம என்ன செஞ்சாச்சு? பார்த்தாச்சு. அப்போ இந்த சம் வந்தா உங்களுக்கு அப்படியே வந்து எவ்வளவு மார்க்ஸ் கிடைக்கும்? ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து வேற ஏதாவது சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து எனக்கு வந்து மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கூட என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணி உங்களுக்கு கூட டீச் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு போத் ஷார்ட்ஸ் அண்ட் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? தியரி வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி மேக்ஸ்க்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்யூஷன் பார்க்குறோம். அதே மாதிரி தியரி எல்லாமே உங்களுக்கு என்ன பேசிஸ்ல நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பிடிஎஃபா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எக்ஸாம் ஃபோக்கஸ்டு ஒன்னா வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சாரி, அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் என்ன பண்ணிக்கோங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கும் நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்க சீனியர்ஸ் இருக்காங்க 12th ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்குமே வந்து அக்கௌண்டன்சி மேக்ஸ் எல்லாம் வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்குமே ஷார்ட்ஸும் அதே மாதிரி தியரி வந்து பிடிஎஃபா வந்து நம்ம எக்ஸாம் ஃபோக்கஸ்டு பிடிஎஃபா நமக்கு சேனல்ல அப்லோட் பண்றோம். உங்க சீனியர்ஸ்க்கும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.